ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங்ப்பா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த 2-3 நாள் என்னோடய குவார்ட்டர் ஷிஃப்டிங்கில் இருந்தனால என்னால் வீடியோ ப்ராப்பராக போட முடியல, அதுக்கு மன்னிக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. பாருங்களேன், கீழே நான் இரும்பு சோளத்தில் பண்ண தோசை வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சவ் தக்காளி போட்டு ராவாக செஞ்ச சட்னி, அதை தனி ரெசிபி போடுறேன். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு தாமரைப்பூ இதழை வச்சு போட்டிருக்கேன். நான் 2 இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். சவ் கொஞ்சம் ராவாக சாப்பிட்றதுக்காக வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெருச்சம்பழம், கொஞ்சமாக வெள்ளரி விதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்லைஸ் கிவி ஃப்ரூட், ஒரே ஒரு ஏப்ரிகாட் வச்சுருக்கேன். இது இன்றைக்கி நம்மளுடைய சிம்பிளான ஃபுட். ஆனால் இன்றைக்கி ஹைலைட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சட்னி சைட் டிஷ் நான் பண்ணதான். இது தனியாக ஒரு வீடியோ போடுறேன், சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பி ஹெல்த்தி, பி ஹாப்பி. சி யூ, பெஸ்ட் விஷஸ், பை. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இதுதான் இன்றைக்கி நமக்கு காலை உணவு. என்னென்னு பார்க்கலாமாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். 2 கேரட் பாயில் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி 2 தக்காளியுமே கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதில் லைக்கோபின் கண்டென்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் கொஞ்சமாக கருப்பு திராட்சை, 2 டைப் ஆஃப் திராட்சையும் வச்சுட்டேன், உலர் திராட்சை. அப்புறம் ஒரு 4-5 முந்திரி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சாத்துக்குடி குட்டி குட்டியாக இருந்த பழம், அதை நல்லா லாங்காக கட் பண்ணி வச்சுட்டேன் 4. ஏன்னா இப்போ நம்ம அதை அப்படி தலைகளாக திருப்பினோன்னா ஈஸியாக ஃப்ரூட்டை எடுத்துக்கலாம். அதுக்காக இன்றைக்கி குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு நீல கலர் சங்குப்பூ விட்டுருந்தது. அது எனக்கு ஒருத்திக்கு மட்டும் ஹாட் வாட்டரை வச்சு அந்த ஹாட் வாட்ரு சுடு தண்ணி டம்ளருக்குள்ளே அதை போட்டு வச்சுட்டேன். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூ கலர் ஆகட்டும் நம்ம குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இன்றைக்கி நம்மளோட சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் இப்போ போட்டிருக்கிறதுல ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா எனக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். என்னென்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். பாருங்களேன், இதுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம பெப்பர் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சும்மா கட் பண்ணி கூட பீசஸாக சாப்பிட்றலாம். ஏன்னா இது குளிர்காலமாக இருக்குது இல்லைங்களா? இது பச்சையாக சாப்பிடும்போது செஸ்ட் கன்ஜஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? நீங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க. உடம்ப குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம ரொம்ப டயட்டிங் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் இருக்கேன் அப்படின்ட்டு பட்னி இருக்காதீங்க. அது உடம்புக்கு நல்லதில்லை. ஸோ இந்த மழை காலத்தில் என்ன மாதிரி சாப்பிட்ணுமோ அந்த மாதிரி அதை பொருள்களை சாப்பிடுங்க. See you friends, best wishes, bye. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இஷ்டம். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எவ்ரிதிங் இஸ் ஃபைன், ஆல் இஸ் வெல். அனைத்தும் நலமேப்பா. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இதில் மாங்காய் எடுத்திருக்கேன், பாவக்காய் எடுத்திருக்கேன், தேங்காய், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம். இங்கே பார்த்திங்கன்னா தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், 5 தாமரை விதை வச்சுருக்கேன், அப்புறம் ஆரஞ்சு வச்சுருக்கேன், பாதாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 கொத்தவரை எடுத்திருக்கேன். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லெமன் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. இந்த மாதிரி இயற்கை உணவை செஞ்சு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இதை சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கையும் எனக்கு கொடுங்க. See you friends, best wishes, bye. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பாருங்களேன், இதுதான் நம்மளுடைய காலை உணவு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இதில் சில வித்தியாசமான சிம்பிளான பொருள்கள் எல்லாம் இருக்குங்க. ஒன்றா பார்ப்போமா? இது 2 நல்லா பழுத்த தக்காளி எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கொஞ்சம் புளிப்பாக இருக்குன்னுட்டு நான் ஒரே ஒரு சொலை மட்டும் எடுத்துட்டேன். மீதி எல்லாம் வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா இதுதான் நல்ல ஹைலைட்டுங்க. இது ஒரு ஸ்வீட்டு நான் பண்ணினேன். நேற்று நம்ம மீல் ப்ரெப்பில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? துவரம்பருப்பை ஊற வச்சு தயிர் தண்ணி விடாமல் தயிரில் அரைச்சி வைக்கிறது. ஸோ அதில் ஒரு ஸ்வீட்டு நான் பண்ணியிருந்தேன். இதனுடைய ரெசிபி தனியாக போடுறேன், பார்த்து செய்யுங்க, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு நாட்டு வாழைப்பழம். அதுக்கப்புறம் நம்மளோட மரத்தில் மரத்துலேயே இருந்து விழுந்த இந்த சின்ன அரிநெல்லிக்காய். இது நம்ம அளவாக பொறுக்கிட்டேன் நான், கொஞ்சமாக போதும் அப்படின்ட்டு. ஆனால் இது இனிக்குங்க, நம்ம மரத்தோடது. அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய பேபி கேரட்ஸ், இது எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் தான். அந்த தோல் எல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சு செய்வோம் இல்லைங்களா?
அந்த மாதிரியான லெமன் ஜூஸ். இதை நான் குடிக்கிறதுக்கு ஒரு கப் எடுத்துகிட்டு என்னோடய 1/4 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலையும் நான் ஆஃபீஸ் கொண்டு போகிறக்கோ அது எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இது பாருங்களேன், இது என்னன்னு தெரியுதுங்களா? இது வந்து நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்டில் எடுத்த இந்த மணத்தக்காளி பழம் தாங்க. நல்லா இனிக்கும் இல்லைங்களா? ஸோ அதுவும் வந்து அளவாக நான் அது எனக்கு எடுத்து வச்சுட்டேன் சாப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் மெயின் ஹைலைட் இது தாங்க. இது வந்து இந்த சிவப்பு சோளம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சிவப்பு சோளம், இருங்கு சோளம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதில் வந்து நேற்று வீட்டில் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் தேங்காயும் போட்டு மிக்ஸ் பண்ணி சாதம் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து கெட்டியாக எடுத்து உருட்டி வச்சதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி களி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது தேங்காயெல்லாம் போட்டு உப்பெல்லாம் போட்டிருக்கறனால நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாங்க. தயிர் ஊற்றி கரைச்சி குடிக்கிறவங்களும் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்மளோட சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நான் வச்சுருக்கிறதுல ஏதாவது டிஃபெக்ட் இருந்தது அப்படின்னாலும் எனக்கு அதை ஹைலைட் பண்ணி சொல்லுங்கள். அப்போ வந்து நான் கரெக்ட் பண்ணிக்க முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உண்மையிலே தனியான ஒரு டெலிஷியஸான ஃபுட்டுங்க. குங்குமப்பூ எல்லாம் போட்டு செஞ்சது. அந்த ரெசிபி வந்து நான் இன்றைக்கே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். டைம் கிடைக்கும்போது அதை செஞ்சு பாருங்கள். இந்த இருங்கு சோளம் அப்படிங்கிறது வந்து அயர்ன் ரிச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கால்சியமும் ரிச். அது கிடைக்கும்போது நீங்களும் அதை செய்யுங்க. சாதமோ களியோ செய்ய தெரிலனா தோசை கூட அதில் செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வித்தியாசமான பொருள்களை நம்ம உணவில் சேர்த்திக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் இஸ் ஃபைன். அனைத்தும் நலமே. இதுதான் நம்மளுடைய இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு. பாருங்களேன், இங்கே வெளியில் புடலங்காய் லெங்க்தியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் கொய்யாப்பழம், அப்புறம் தாமரை விதை, ஒரு நாட்டு தக்காளி, கீழே வந்து ஆரஞ்சஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம செஞ்ச கொக்கோ பவுடர் பால். இன்றைக்கி குடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கருங்காலிப்பட்டையெல்லாம் போட்டு தாகமுக்தி பவுடர் ஆயுர்வேதாவில் இருக்குது இல்லைங்களா? அதுதான் வச்சுருக்கேன். இங்கே வந்து பச்சை வேர்க்கடலை, அப்புறம் ஒரு 3-4 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா கறிவேப்பிலை. இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய உணவு ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் இந்த மாதிரி ராவாக ஃபுட்டை எடுத்துகிட்டு உங்கள் பாடியை நல்லா பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹெல்த்தை பாதுகாத்துக்கோங்க. சாப்பிட்டு பாருங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. see you, best wishes, bye bye. ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் ஹாப்பியாக சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நானும் ஹாப்பியாக இருக்கேன். எவ்ரி திங் இஸ் ஃபைன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், இதில் வந்து இங்கே நான் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு கதளி வாழைப்பழம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு, இங்கே வந்து அத்திப்பழம் 2 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூக்கு சுற்றிலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கொப்பரை தேங்காய். இங்கே வந்து நம்ம அந்த வெண்பூசணி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய கொட்டை வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு கொக்கோ பவுடர் பால் வச்சுருக்கேன். நடுவில் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு வந்து பாசிப்பயிறு ரசம் பண்ணியிருந்தாங்க, அதை தான் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி செய்து சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். see you, best wishes, bye bye. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. ரூம்குள்ளே வச்சு எடுத்தால் லைட் அதிகமாக கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நான் ஸ்டெப்ஸில் வச்சு எடுத்துருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் பாவக்காய் ஒரு 4-5 ஸ்லைஸ் எடுத்துட்டேன். குழம்பு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க, அதுலேருந்து நான் பச்சையாக சாப்பிட எடுத்துட்டேன். அப்புறம் நம்ம வேலியில் வந்து 2 கோவக்காய் இருந்ததுங்க. அதில் ஒரு கோவக்காவை வந்து அணில் கடிச்சிருச்சு. நான் பார்க்க இது ஒன்று மட்டும்தான் எனக்கு கிடச்சிது. இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை சாப்பிட்டுக்க போகிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 2-3 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி குடிக்கிறதுக்கு வந்து நம்ம சுக்கு காப்பி தான் செஞ்சுருக்கோம். சுக்கு கருப்பட்டி போட்ட சுக்கு காப்பி. 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை வந்து நான் பச்சையாகவே அப்படி கடித்து சாப்பிட்ருவேங்க. அதுக்கப்புறம் காயில் பார்த்திங்கன்னா இங்கே மறுபடியும் கேரட்டு, குட்டி கேரட் 2 இன்றைக்கி ஸ்டீம் பண்ண டைம் இல்லை, அதனால் பச்சையாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தொண்டை கரக்கரப்பாக இருக்கிறனால 2 இனுக்கு துளசி எடுத்துட்டேங்க. அப்புறம் இன்றைக்கி மெயின் மீல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுதான். இது வந்து சாமை அவல், சாமையில் பண்ண அவல். நம்ம வீட்டில் எல்லா விதமான அவல்களும் நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது வந்து சாமையில் பண்ணினது. இது வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு அப்படியே கடிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். ஈஸியாக ஜீரணமும் நமக்கு ஆகிடும்.
இந்த சுக்கு காப்பி இது எல்லாம் குடிச்சிட்டு இந்த அவல் வெஜிடபிள்ஸ் இதோட சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் இன்றைக்கி சிம்பிளான நம்மளுடைய காலை உணவு. நீங்கள் இன்றைக்கி காலையில் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத, அதாவது இயற்கை உணவில் எந்த மாதிரியானதை சேர்த்துட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு என் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னென்ன காய்கள் எப்படி எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கைடன்ஸ் கொடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. See you, best wishes, bye bye, take care. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஆல் இஸ் வெல், எவ்ரி திங் இஸ் ஃபைன், அனைத்தும் நலமே. இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் பிஸி ஷெட்யூல், அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அதனால் இன்றைக்கி ஒன்லி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இங்கே கிரவுண்ட் நட், அதுக்கப்புறமா இங்கே பேரிச்சம்பழம், அப்புறம் இங்கே வந்து தாமரை விதை, அதுக்கு பக்கத்துலேயே வந்து 2 கொக்கோ பவுடர் பால்ஸ், அதுக்கப்புறமா பாதாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஷ்யூ, இந்த சைடில் இருக்கிறதான் டெலிஷியஸான சூரியகாந்தி விதை, சூரியகாந்தி பூவோட விதை வச்சுருக்கேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மில்க் வந்து இந்த கோகோனட் மில்க் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பொள்ளாச்சியிலேருந்து கிடைக்குதுங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய ஃபுட்டு. இது வந்து நீங்களும் இதே மாதிரி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்கப்பா. See you, best wishes, bye bye.